பாகிஸ்தானை சார்ந்த பயங்கரவாதிகள் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்தியாவை சார்ந்த சுற்றுலா பயணிகள் போயிருக்காங்க. அதில் ஒரு 27 பேரை பாரபட்சமே பார்க்காம சுட்டுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலையும் பாதிப்பையும் இந்தியா முழுவதும் ஏற்படுத்துச்சு. அதற்கு பதிலடி பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய அரசாங்கம் கொடுத்துச்சு. எங்கே கொடுத்தாங்க? பாகிஸ்தானுடைய அந்த பயங்கரவாதிகள் கூடாரமிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் தவறுதலாக எங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி இந்தியா மீது தாக்குதலை தொடர்ந்து இது 2-3 நாட்களாகவும் 1 வார காலமாக நீடித்தது. அவர்கள் கொடுத்த எல்லா தாக்குதலையும் நம்முடைய இந்திய இராணுவ படையினர் முறியடைச்சாங்க. இப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, ஒரு இராணுவ வீரர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சொகுசாக உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் பேசிக்கிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறது, இன்னும் சிலர் அரசாங்கத்தை உயர்வாக பேச வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் தான் எல்லா கருவிகளும் துப்பாக்கி வாங்கி கொடுத்தது, இவங்க நேரடியாக போய் சண்டையாக போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முற்றிலும் தவறான ஒன்று. நமக்குள்ள எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியா என்ற ஒரு நாடு அப்படின்னு வரும்பொழுது நம்முடைய ஒற்றுமை மட்டுமே அன்று முதல் இன்று வரை பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் எந்த சூழலிலும் போர்க்கால சமயத்தில் இந்தியா இந்தியா என்ற ஒற்றை வார்த்தையில் பயணித்தால் மட்டும்தான் இராணுவத்தினுடைய பலமும் நமக்கு புரியும். அவர்களுடைய அர்ப்பணிப்பை நாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தயவு செய்து அவர்களை தவறாக பேசாதீர்கள். ஜெய்ஹிந்த். நன்றி.